Hello everyone, welcome to GK Gift Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூஸ், அதாவது நரம்பு மண்டலம் நரம்பு திசுக்களால் ஆனது. இல்ல மொத்தம் 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு நியூரான்ஸ், இது வந்து நர்வ் செல்னு சொல்லுவோம். நியூரோக்ளியா, நர்வ் ஃபைபர். ஃபர்ஸ்ட் நியூரான்ஸ் பத்தி பார்க்கலாம். நியூரான்ஸ் வந்து நர்வ் செல்னு சொல்றோம். இதான் ஹியூமன் பாடியே லாங்கஸ்ட் செல். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 100 மில்லியம் இருக்கும். இதுதான் வந்து பல்வேறு வகையான தூண்டுதல்களை வந்து உண்டு பண்ணும். டிடெக்ட் பண்ணுறது, ரிசீவ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நர்வ் செல் தான் பண்ணும். இன்ஃபர்மேஷனை வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வடிவத்தில் வந்து உடலில் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து கொண்டு செல்லும். நியூரோக்ளியா, இதுக்கு இன்னொரு நேம் வந்து கிளியால் செல்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நர்வஸ் இம்பல்ஸை வந்து இனிஷியேட்டும் பண்ணாது, கண்டக்டும் பண்ணாது. இதான் இதோட ஒர்க்கு. வந்து நர்வ் ஃபைபர். இந்த நர்வ் ஃபைபரை வந்து நரம்பு இழைகள்னு சொல்றாங்க. நியூரான்களின் நீண்ட மெல்லிய செயல்முறைகள் அப்படின்னு சொல்றது வந்து இந்த நர்வ் ஃபைபர். இது வந்து பல நர்வ் ஃபைபர்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்றா இணைக்கப்பட்டு இதை வந்து நரம்புகளை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான்ஸ். சைட்டான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா செல் பாடின்னு சொல்றாங்க, இல்லைன்னா பெரிகாரியான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த சைட்டான்ல சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கு. இதனோட சேர்ந்து நிறைய சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா இதை நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. சைட்டோபிளாசம்ல வந்து நிசல்ஸ் கிரானுலஸ் எனப்படும் நிறைய வந்து கிரானுலஸ் பாடி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூரானுக்கு வந்து பிரிக்கும் திறன் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா பார்ட்ஸ் இருக்கு, லைக் மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் பிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து இது பிரிக்கும் திறன் கிடையாது. சைட்டோபிளாசம்ல வந்து நிறைய நியூரோஃபிப்ரல்ஸ் இருக்கு. இது இருக்கிறதுனால தான் வந்து நர்வ் இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் செல் பாடி உருவாகிறதுக்கும் இதுதான் மெயினா முக்கியமான காரணம். டென்ட்ரைட்ஸ் பத்தி பார்க்கலாம். டென்ட்ரைட்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல் பாடி, அது சைட்டனோட இணைஞ்சு இன்பில்ட்டா தான் இருக்கும். இதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு செல்ல இருந்து மெசேஜை ரிசீவ் பண்ணி இந்த டென்ட்ரைட்ஸ் வந்து சைட்டானுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கறப்ப வந்து இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி கொடுக்கறப்ப. ஆக்சான் இஸ் a single elongated slender projection. ஒரு ஒற்றை நீளமான மெல்லிய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முனையில வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இதுதான் வந்து சினாப்டிக் நாப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆக்சான்ல வந்து பிளாஸ்மா மெம்பரன் இருக்கிறதுனால வந்து ஆக்சோலீமா அப்படின்னு சொல்றோம். அதே ஆக்சான்ல வந்து சைட்டோபிளாசம் இருக்கிறதுனால வந்து ஆக்சோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சைட்டான்ல இருந்து தூண்டுதலை வந்து கொண்டு செல்லுது. அதாவது சைட்டான்ல இருந்து தூண்டுதலை கொண்டு இந்த ஆக்சன் மூலியமா கொண்டு போய் சினாப்டிக் நாபு கொடுக்குது. இந்த ஆக்சானை வந்து எது கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மைலின் ஷீட்டை ஃபர்தரா வந்து எது கவர் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்குவான் செல் அண்ட் நியூரோலிமா. இந்த ஆக்சானை வந்து கவர் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து மைலின் ஷீட்னு சொல்லியிருக்கோம். இந்த மைலின் ஷீட் வந்து பிரேக் ஆயிருக்கும் சின்ன சின்ன பார்ட்டிஷனா. இதை வந்து நோட் ஆஃப் ரெய்னர்ஸ் அப்படின்னு சொல்றோம், ரெயின்வர் அப்படின்னு. ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் நடுவில் உள்ளதுதான் வந்து இன்டர் நோட் அப்படின்னு சொல்றோம். 2 நோடுக்கும் நடுவில் உள்ளதுதான் வந்து இன்டர் நோட் அப்படின்னு சொல்றோம். இந்த மைலின் ஷீட் வந்து என்ன ஆகும்னா இன்சுலேட்டரா வந்து இது ஆக்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நரம்பு தூண்டுதல வந்து விரைவா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதான் அதோட முக்கியமான பாயிண்ட். சினாப்ஸ், அதாவது இந்த சினாப்டிக் நாப் வந்து எதோட நிறைய பிரான்ச்சஸா இருக்கும். இது வந்து இன்னொரு செல்லோட டென்ட்ராய்ட்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். இதன் மூலியமா தான் வந்து இந்த டிரான்சிஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கிறது பேர் தான் வந்து சினாப்டிக் ஜங்ஷன். இந்த நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் யூனிபோலார் நியூரான்ஸ், செகண்ட் பைபோலார் நியூரான்ஸ், தேர்டு மல்டிபோலார் நியூரான்ஸ். யூனிபோலார் நியூரான்ஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரே ஒரு நர்வ் தான் இருக்கும். இதே வந்து சைட்டானாவும் ஆக்சானாவும் வந்து இது ஆக்ட் ஆகிக்கும். பைபோலார் நியூரான்ஸ் வந்து 2 நியூரான்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஆக்சானாவும் இன்னொன்னு வந்து டென்ட்ரானாவும் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். மல்டிபோலார் நியூரான்ஸ் எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய நியூரான்ஸ் இருக்கும். இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ட்ராய்ட்ஸாவும் ஆக்சானாவும் செயல்படும்.
இதான் வந்து இதனுடைய ஃபங்க்ஷன்ஸு. இந்த யூனிபோலார் நியூரான்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பரியாஸ்ல முன்னாடி இருக்கும், அடல்ட்ஸுக்கு இருக்காது. பைபோலார் நியூரான்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணோட ரெட்டினால இருக்கும். மல்டிபோலார் நியூரான்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து செரிப்ரல் அப்படிங்கிற ஒரு கார்டெக்ஸில் இருக்கும். நியூரானோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. சென்சரி நியூரான்ஸ், மோட்டார் நியூரான்ஸ், அசோசியேஷன் நியூரான்ஸ். இந்த சென்சரி நியூரானை வந்து அஃப்ரண்ட் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மோட்டார் நியூரானை வந்து எஃப்ரண்ட் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்சரி நியூரான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்லேருந்து அதோட எலக்ட்ரிக் இம்பல்ஸை கொண்டு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கொடுக்கும். மோட்டார் நியூரான்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து அதர் ஆர்கனுக்கு கொண்டு போய் கொடுக்கும். சச்சஸ் எப்படி பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஃபைபர் ஆர் கிளான்ஸுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கும். அசோசியேஷன் நியூரான்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சரி நியூரானுக்கும் மோட்டார் நியூரானுக்கும் நடுவில் இருந்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து கண்டக்ட் பண்ணும். இதான் வந்து இதோடைய ஃபங்க்ஷன்ஸ். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வஸ் இம்பல்ஸ். இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு செல்லோட டென்ட்ராய்டு இன்னொரு செல்லோட ஆக்சானும் வந்து இது கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு செல்லோ இன்னொரு செல்லோ கனெக்ட் ஆகிருக்கு பேர் தான் வந்து சினாப்டிக் அப்படின்னு சொல்லுவோம், சினாப்சிஸ் நாப் அப்படின்னு சொல்றோம். இதன் மூலியம் தான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, டிரான்ஸ்மிஷனு. ஆக்சான்ல வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கெமிக்கல் இருக்கும். இதுதான் வந்து அசிட்டைல் கோலின் அப்படிங்கிறத வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். இதன் மூலியமா தான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இந்த ஃப்ளோ. இதன் மூலியம் தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் ஆகி பாஸ் பண்ணி எலக்ட்ரிக் இம்பல்ஸ் மூலியமா வந்து போய் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ இதான் வந்து இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸோட டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். ஹியூமன்ஸ் நியூரான்ஸ் பற்றி குவிஸ் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் அடிங்க. நீங்கள் பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.